ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இது சென்னையில் எடுத்த vlog தான். நான் மினி vlogல ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ் வந்து எடுத்திருந்தேன். பட் அது வந்து எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு. இது வந்து அந்த ஃப்ரைடேக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் அந்தந்த நாள் எனக்கு டைம் இருக்கும் போது, எப்போ மூடு நல்லா இருந்ததோ, எப்போ அவர் நல்லா இருந்தாரோ அந்த டைமில் கொஞ்சம் வீடியோஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இந்த வீடியோக்கும் நான் பேசுகிறதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இருக்காது. அங்கே வந்து இந்த லாஸ்ட் டே வரைக்கும் எப்படி இருந்தது அப்படிங்கிறதா இந்த vlogல ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபேமிலியாக உங்கள் கூட நான் பேசுகிறேன். எந்த இடத்துலையுமே வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு அழுகாச்சியே கண்ட்ரோல் பண்ணிக்குவேன். அதாவது நேரில் என்னை யாராச்சும் வந்து பேசும்போது, எங்கள் அம்மா அப்பா கிட்டேயாகட்டும், எங்கள் அத்தை மாமா கிட்டேயாகட்டும், யாருக்கிட்டேயும் வந்து நான் அழுகலை. ஏன்னா அந்த டைமில் நான் கண்ட்ரோல் பண்ணிக்குவேன், ஸ்ட்ராங்காக இரு அப்படின்ட்டு. ஆனால் vlogல வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது உங்களை யாரையும் நான் பார்க்குறது இல்லை இல்லையா, அதனால் நான் கன்வே பண்ணுற மெசேஜ் அப்படியே ஒரு ஃப்ளோவில் வரும்போது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சில நேரங்களில் அந்த அழுகாட்சி வந்துடுது. நான் வந்து மனசை விட்டு அழுகணும்னு நினைக்கிற ஒரே இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட செடியை தான். எப்படா பெங்களூர் போவேன், என் செடிகளை பிடிச்சி அழுகணும் அப்படிங்கிறது தான் என் மனசில் ஓடிட்டுருக்கிறது. அதுக்கிட்ட சொல்லி நிறையா விஷயங்கள் கன்வே பண்ணி அழுகணும் அப்படிங்கிறது தான் என் மனசில் ஓடிட்டே இருக்கு. நிறையா பேருக்கு வந்து இது ஒரு பெரிய முட்டாள்தனமாக தெரியும். பட் அப்படி இல்லை. நான் இங்கே எந்த ஃபீல் பண்ணுறனோ அதே ஃபீல் அவங்களுக்கும் அங்கே இருக்கும். நான் சொல்கிறது அங்கே ஊரில் இருக்க செடிகளுக்கு ஒன்னொன்னும் நானும் அவரும் பார்த்து பார்த்து வச்சது. சின்ன ஒரு பேபி லீஃப் வந்தால் கூட அவ்வளோ சந்தோஷப்படுவோம் ரெண்டு பேரும். அந்த மாதிரி கண்டிப்பாக எங்கள் ரெண்டு பேர்த்தை அது ரொம்ப மிஸ் பண்ணோம். நான் போகும்போது என் மனசில் எவ்வளோ ஒரு அழுத்தத்தோடு நான் போவேன் அப்படிங்கிறதும் அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ எங்கூட என்னோடய ஃபீலிங்ஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கிறது அவங்களா மட்டுமே இருக்கும். அந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து எக்மோக்கு போக வரைக்கும் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களுக்கு இந்த vlogல பார்த்தா தெரியும், ஃபுல்லாகவே நான்வெஜ்ஜாக இருக்கும். நான் வந்து எதுவுமே சாப்பிடல. ஸோ உங்களுக்கு தெரியும், நான் வந்து நான்வெஜ் நிறையா சாப்பிடுவேன். நானும் ஆகட்டும் அவராகட்டும் நான்வெஜ் அதிகமாக சாப்பிடுவோம் அப்படின்ட்டு சுனிதா எனக்கு முந்தின நாளே நிறையா வெரைட்டிஸ் வந்து பண்ணி அனுப்பியிருந்தாங்க. பட் அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மூடு இல்லை. அதனால் அடுத்த நாள் மத்தியானம் வந்து சூடு பண்ணி சாப்பிட்டோம் நானும் அக்காவும். அவங்க அனுப்பி வச்சது தான் எல்லாமே. ஸோ எக்மோக்கு போனதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய சேஞ்சஸ் வந்து இருந்தது. முக்கியமாக ஃபீடு வந்து சுத்தமாக இறங்கவே இல்லை. அதாவது அந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் தாண்டி கீழே பெருங்குடல் தாண்டி சிறுகுடலுக்கெல்லாம் வந்து உணவு சுத்தமாக போகவே இல்லை. ஒரு 140 ml இந்த மாதிரி கொடுத்தா கூட ½ அன் ஹவரில் மறுபடியும் ஒரு சிரஞ்ச் போட்டு எடுப்பாங்க. எடுக்கும் போது அந்த 140 ml அப்படியே தான் வரும். ஸோ இந்த மாதிரி தான் ஆஸ்பிரேட் ஆகி அவரோட லங்ஸ்குள்ளே போய் அந்த லங்ஸ் வந்து இதாச்சு. பட் லங் வந்து ரிவைவ் ஆகும் அப்படின்ட்டு எக்மோக்குள்ளே போய் ஒரு 20, அதாவது ரிவைவ் ஆகாது அப்படிங்கிறத எக்மோக்குள்ளே போய் ஒரு 20 நாள் கழிச்சு தான் எங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணினாங்க. ஐசியூவில் வந்து நமக்கு நைட்டும் தெரியாது பகலும் தெரியாது, சுற்றி அவ்வளோ மிஷின்ஸ் வந்து ஓடிட்டே இருக்கும். ஸோ நார்மலாக ஒரு பேஷண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு இடத்துல அவங்களோட பொறுமையெல்லாம் இழந்து கத்துவாங்க, இழுப்பாங்க, டியூப்பை, இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் அவர் வந்து பொறுமை இழந்து இந்த மாதிரி நான் வெளியே போகிறேன், அபி கூப்பிடுங்க, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவார். சில நேரத்தில் தூக்க கலைப்பில் என்ன பண்ணுவார்னா மூக்கில் இருக்க டியூப்பு இந்த மாதிரியெல்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பித்தங்காட்டி அவர் வந்து கொஞ்சம் மைல்டான செடேட் பண்ணி வச்சுட்டே இருந்தாங்க. அதனால் நான் போகும்போது சில நேரம் பேசுவார், சில நேரம் பேச மாட்டார். பட் நான் விட மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 1 to 1.5 hours அவர் கூட இருந்து ஏதாச்சும் பேச்சை கொடுத்து எழுப்பிட்டே இருப்பேன். ஏன்னா லங் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து மசில் ஸ்ட்ரென்த்தனிங் வேணும். அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பேச்சு கொடுத்துட்டே இருப்பேன் அவர் கூட. எக்மோக்கு போய் ஃபஸ்ட்டு ஒரு 1 week வந்து நல்ல சைன் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் கிராஜுவலாக கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய வந்ததுன்னா அவர் வந்து கொஞ்சம் கான்சியஸாக பேசுகிறது, அதாவது கேட்குற கேள்விக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் இருந்துகிட்டு இருந்தார்.
அதுக்கப்புறம் நான் காலையில் எப்போ போனேன் அப்படின்னா ஒரு 8:30 9க்கு போனேன் அப்படின்னா ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து சஷ்டி கவசம் வந்து போடுவேன். அது எப்போவுமே கேட்பார் அவர். எப்போவுமே காலையில் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி சஷ்டி கவசம் குளிக்கும் போது போட்டார் அப்படின்னா கீழே வரும்போது கரெக்டாக முடியும். ஸோ சஷ்டி கவசம் முடியுதுன்னா நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடுவேன். ஓகே அவர் கீழே வராரு அப்படின்ட்டு. அந்த மாதிரி டெய்லி அது கேட்காத நாள் இருக்காது. அதனால் நான் எப்போ வந்து ஐசியூக்குள்ளே போனாலும் ஃபஸ்ட்டு வேலையாக சஷ்டி கவசத்தை போடுவேன். அதுக்கப்புறம் அவர் பார்க்குறது என்னோடய வீடியோவாக தான் இருக்கும். வாங்கி ஷார்ட்ஸ் என்ன லாங் வீடியோ எது போட்டிருக்கேன்னு கேட்பாரு. நான் போட்டு காட்டினேன் அப்படின்னா அதை பார்ப்பார், ஃபுல்லாக பார்த்துருவார். பார்த்ததுக்கப்புறம் அவர் கையால் ஒரு லைக்கும் விழுகும். இது தான் வந்து ரெகுலராக ஒரு 10 to 15 நாள் நடந்துகிட்டே இருந்தது. அப்புறம் ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஒரு ஹை இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆன்டிபயோட்டிக்ஸ் அது இதுன்னு கொடுத்தாங்க. பட் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த டைமில் கிட்னி லிவர் ரெண்டுமே வந்து செம அடி வாங்கிருச்சு. கிட்னிக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. லிவருக்கு வந்து ஒன்றும் சொல்ல முடியல. அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அப்படியே ஜாண்டிஸ் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுது. கிட்டத்தட்ட ஒரு 2 நாளில் 20 பாயிண்ட் அந்த மாதிரி வந்துருச்சு. அப்போ வந்து அவங்க பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது வேணால் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடுங்க, பட் என்கிட்ட அவர் நல்லபடியாக வந்து சேர்ந்துடணும், நல்லபடியாக என் கையில் கொடுத்துருங்கன்னு மட்டும்தான் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். ஸோ டயாலிசிஸ் வந்து போயிட்டே இருந்தது. ஒரு சைடில் பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் ஒரே ஒரு தடவை தான் பண்ணாங்க. பண்ணதுலேயே பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் ஜாண்டிஸ் லெவல் வந்து கம்மியாக ஆரம்பிச்சது. ஒரு 2 நாள் நல்லாவே டவுன் ஆச்சு. அந்த டைம்லேயும் வந்து கொஞ்சம் கரெக்டாக நம்மளை பார்த்து பேசாமல் ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போகிறது இந்த மாதிரிலாம் இருந்தார். ஆனால் டாக்டர்ஸுக்கே வந்து ஒரு பெரிய விஷயமா தோணுச்சு. ஏன்னா ஒரு நாள் அப்படி இருக்கிறவர் அடுத்த நாள் பார்த்தா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காங்க. லங்ஸ் இல்லை, கிட்னியும் லிவரும் வந்து இந்த அளவுக்கு அடி வாங்கி கூட இப்போ ஜாண்டிஸ் லெவல் வந்து இவ்வளோ டவுன் ஆனது பெரிய விஷயமா இருக்குது. நாங்கள் 20 எல்லாம் க்ராஸ் பண்ணும் போது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் யோசித்தோம். பட் இது வந்து ஒரு மிராக்கிள் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஃபீல் பண்ணாங்க. சரி, அவங்களுக்கு இருக்கிற ஹோப் தானே நமக்கு இருக்கும், அவங்களுக்கு மேலே நமக்கு இருக்கும் இல்லையா? அதனால நான் நினச்சேன் கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மருந்து சின்னதாக ஏதாவது வேலை செஞ்சால் கூட நமக்கு இதாயிரும், சக்ஸஸ் ஆகி வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அதே ஹோப்போடு தான் இருந்தேன். ஒரு 2 நாள் கழித்து பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஜாண்டிஸோட லெவல் மறுபடியும் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சது. அது வந்து இன்னொரு டாக்டர்கிட்ட கேட்கும் போது சொன்னாங்க, பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜாண்டிஸ் லெவல் கம்மி ஆகுமா. ஒன்ஸ் அந்த பிளாஸ்மா வந்து நம்மளோட உடம்புல பழசாகும் போது, அதாவது நம்மளோட உடம்புல கலந்து இருக்கும்போது அதோட ஜாண்டிஸோட லெவல் வந்து மறுபடியும் ஜாஸ்தி ஆகும். ஸோ இது வந்து நம்ம தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்னார். ஆனால் லாஸ்ட் மினிட் வரைக்கும் நான் மட்டும் யாருன்னு அவருக்கு தெரிஞ்சிட்டே இருந்தது. டாக்டர்ஸ் வந்து சுத்தமாக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒன்ஸ் அந்த ஜாண்டிஸோட லெவல் ஜாஸ்தி ஆகும் போது முடியாது அபி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சம்மரி வாங்கிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்த்தேன். அவங்களுமே என்னென்னாங்க, சாரிம்மா அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ ஹோப் இல்லை அப்படின்னு எனக்கு வந்து தேர்ஸ்டே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. காலையில் டாக்டர்ஸ் மீட்டிங்கில் வந்து அவங்க சொன்னது என்னென்னா, ப்ரெஷர் வந்து ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு, நாங்கள் வந்து ஹை டோசேஜ் மருந்து தான் கொடுக்குறோம், பட் ப்ரெஷர் வந்து அவருக்கு 35-40 இது தான் இருக்குது. இப்படி இருக்கிற பட்சத்தில் இதுக்கு மேலே நாம் வந்து ப்ரெஷருக்கான மருந்து கொடுக்க முடியாது. ஸோ ஒரு 2-3 நாள் நீங்கள் வந்து கணக்கு வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக மணிப்பால்லையே எனக்கு தெரியும் அவர் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் ஏதாச்சும் லங் ரிவைவ் ஆகும் அப்படின்னு நினச்சேன். அது வந்து எப்போ அவர் எக்மோக்குள்ளே போனாரோ அந்த கார்டியாக்குக்கான அதாவது அதுக்கான எக்மோ கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, அப்போவே வந்து எனக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக ஹோப் வந்து ரொம்ப கம்மி. பட் ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்கும். இது எனக்காக நடக்கலைனாலும் பரவாயில்ல, பசங்களுக்காக நடக்கணும். என்னை விட்டு கடவுளே, நான் வந்து எந்த தப்பு பண்ணாலும் பண்ணியிருப்பேன்.
ஆனால் அந்த குழந்தைக எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்காது. அவங்க 2 பேத்துக்காக அவர் நல்லாயி வரணும், அவ்வளோதான். அப்படி ஒரு மிராக்கிள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நெக்ஸ்ட்டு இருந்த 19 நாள் வெயிட் பண்ணேன். பட் வியாழக்கிழமை காலையில் அவங்க எப்போ சொன்னாங்களோ அப்போவே வந்து ஓகே, இனி வந்து அவ்வளோதான், முடிஞ்சது, நம்ம கையில் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு ஆயிடுச்சு. அப்போ அடிக்கடி போய் அவரை போய் பார்த்துட்டு வந்தேன். மத்தியானம் வந்து நான் ஐசியூக்கு போகும்போது அங்கே ஐசியூவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா, அவங்க வந்து அந்த ஐசியூ ஹெட்டு, அவங்க என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கார் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு ஐசியூவில், மேபி சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அவங்க என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, அபி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், இதில் நீ வந்து வருத்தப்படுறதுக்கு எதுவும் இல்லை, அதாவது உன்னால் என்ன முடிஞ்சோ அதை நீ பண்ணிட்ட, ஆனால் கடவுள் வந்து இதுதான் அப்படின்ட்டு நமக்கு எழுதிட்டாரு. இனி மேற்கொண்டு அவரை நம்ம கஷ்டப்படுத்துறது அப்படிங்கிறது நம்ம அவருக்கு கொடுக்குற ஒரு பெரிய வேதனை. நேச்சரோட விட்டுறது தான் நல்லது. நீ போய் அவர்கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அதை நீ பேசு. எனக்கு சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, பட் நீ சொல்கிறது எல்லாமே அவருக்கு புரியும், கொஞ்சம் அவர் கூட நீ போய் பேசு அப்படின்னாங்க. நானும் அவர்கிட்ட போனேன். என்னை மட்டும்தானே தெரியும் அவருக்கு. ஸோ லாஸ்ட்டாக நான் அவர்கிட்ட பேசினது பார்த்திங்கன்னா, நான் அவர்கிட்ட சொன்னது, நான் சொல்கிறத வச்சு மனசெல்லாம் வந்து விடக்கூடாது, நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேட்கணும், என்னென்னலாம் எக்காரணத்தை கொண்டும் வந்து என்னை பார்த்து கேட்கக்கூடாது, நான் சொல்கிறத மட்டும் காது கொடுத்து கேட்டுக்கோங்க சரியான்னு கேட்டேன். தலையாட்டினார் சரின்ட்டு. நான் என்னென்னா, உங்களோட மனசையும் உங்களோட திங்கிங் எதையுமே வந்து நம்ம குழப்பத்தில் வச்சுக்கக்கூடாது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க, எந்த கவலையுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது, எல்லாமே அபி பார்த்துக்குவா, புரிஞ்சுதா, நான் இருக்கேன், என்னை 2 வருஷம் நல்லா டியூன் பண்ணிட்டீங்க, உங்களோட அபி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு தானே, ஸ்ரீஹரியை விட அபி ஸ்ட்ராங் தானே அப்படின்னு கேட்டேன். ஆமான்னு தலையாட்டினார். அப்போது நீங்கள் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நாம் இந்த ரூம் விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்கள் மனசில் இருக்கணும், எல்லாமே நான் பார்த்துக்குவேன், மித்துக்குட்டி பாப்பா 2 பேத்தையும் நல்லபடியாக நான் வளர்த்துவேன், நாம் நினச்சதுக்கு மேலே அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, அபி பார்த்துக்குவா அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க மனசில் இருக்கணும் அப்படின்னு. கொஞ்சம் யோசிச்சார், அதுக்கப்புறம் சரி அப்படின்னு தலையாட்டினார். அவர் என்ன நினச்சி தலையாட்டினாருன்னெல்லாம் எனக்கு தெரியாது, பட் நான் கன்வே பண்ணுற மெசேஜஸ் எல்லாமே அவருக்கு சொல்லிட்டேன். பட் அவர் பார்த்த பார்வை, என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தது எனக்கு புரியாமல் போனது, இதெல்லாமே இன்னும் நினச்சேன் அப்படின்னா சாப்பாடு கூட இறங்க மாட்டேங்குது. கரெக்டாக சாப்பிட்ற நேரத்தில் அந்த ஞாபகங்கள் வந்துகிட்டே தான் இருக்குது. யாருக்குமே வந்து இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாது. நான் தைரியமாக ஹேண்டில் பண்ணேன் அப்படிங்கிறது ஒரு பக்கம், பட் எப்படி அதை ஹேண்டில் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அவரோட இடத்துல இருந்திருந்தேன்னா என் ஹஸ்பண்ட் எந்த அளவுக்கு என்னை பார்த்துருப்பாரோ, எவ்வளோ தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணுவாரோ அந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ணணும், எந்த இடத்துலையும் உடஞ்சி உட்காரக்கூடாது. ஒரு இடத்துல டவுன் ஆனால் கூட நாம் ஏதோ ஒரு விஷயத்தை மிஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நான் மைண்டில் நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு, எல்லா இடத்துலையும் யாரோ என்னென்னமோ சொல்லுவாங்க, பட் இருந்தாலும் அது காதுக்குள்ளே கூட வாங்கிக்க மாட்டேன். சிலரெல்லாம் வந்து நான் ரொம்ப அடமெண்ட்டாக இருக்குன்னு கூட நினச்சிருப்பாங்க இந்த டைமில், என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து பார்த்த இடத்துல. பட் அந்த இடத்துல என் சுச்சுவேஷனில் இருந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும், ஒரு ஹஸ்பண்ட் அப்படி ஒரு நிலைமையில் இருக்காங்கன்னா அவரை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்களோ தவிர எந்த இடத்துலையும் விடணும்னு எந்த ஒரு ஒய்ஃபும் நினைக்க மாட்டாங்க. அது எப்படிப்பட்ட கொடுமைப்படுத்துகிற ஹஸ்பண்டாக இருந்தால் கூட நினைக்க மாட்டாங்க. என்னை எல்லாம் வந்து ஸ்ரீஹரி தேவதையாட்ட வச்சு பார்த்துக்குவார். நான் நினச்சேன்னா அடுத்த செகண்ட் அவர் வாங்கிட்டு வந்து வைப்பார். அது எப்படி அவருக்கு தோணுதுன்னெல்லாம் எனக்கு தெரியாது. பட் நான் ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா அடுத்த நாளோ இல்லை அன்னைக்கு நைட்டோ அது வந்து வீட்டுக்கு வந்துடும்.
அன்னைக்கு அவர்கிட்ட பேசிட்டு வியாழக்கிழமை அக்கா வந்து ஊருக்கு கிளம்புறாங்க. அக்காவுக்கு வந்து ஆக்சுவலாக உடம்புக்கு சரியில்லை. அவள் வந்து நான் இருக்கிறேன், இந்த நேரத்தில் உன்னை விட்டுட்டு போகல அப்படின்னா, இல்லை உனக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது, நீ கிளம்பு ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பஸ்ஸு வச்சு அனுப்புறதுக்காக போனேன். அப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி அக்காவும் ஒரு தடவை வந்து அவரை பார்த்தா. பார்க்கும்போது அக்காவை அவருக்கு தெரியல. அப்போ கூட அக்கா கிண்டலாக சொன்னா, ஏங்க என்னை தெரிய மாட்டேங்குது, அப்போ இது யாரு, கூட நிற்கிறது யாரு, உங்கள் ஒய்ஃபா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமான்னு தலையாட்டினாரு. அப்போ கூட என்னை மட்டும்தான் அவருக்கு வந்து தெரிஞ்சது, வேற யாரையுமே அவருக்கு வந்து சுத்தமாக தெரியல. அது வந்து கடவுள் எனக்கு பண்ணின பெரிய ஒரு தண்டனை அப்படின்னு தான் சொல்லலாம். எதுக்காக லாஸ்ட் மினிட் வரை என்னை மட்டும் அவர் ஞாபகத்தில் வச்சுருந்தாரு அப்படின்ட்டு எனக்கு தெரியல. அன்கான்சியஸாக இருந்திருந்தா கூட ஓகே, யாரையுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு இடத்துலனாலும் மனசை தேத்திருப்பேன். ஆனால் கடைசி நிமிஷம் வரையிலும் அபி மட்டுமே அவருக்கு தெரிஞ்சுது. சரின்ட்டு அவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி அக்காவை பஸ் ஏற்றி விட்டுட்டு நைட்டு உங்களை வந்து பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு. சரின்னு தலையாட்டினார். அதான் லாஸ்ட் நான் அவரை பார்த்தது. நான் கிளம்பி அக்காவை பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு திரும்ப வரும்போது மணி 9:45. எனக்கு தனியாக வந்து ஆட்டோவில் வந்துட்டே இருந்தங்காட்டி எனக்கு அழுகாச்சியை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏதோ சம்திங் நடக்க போகுது அப்படின்னு ஒரு பயம். என்னால் அவரை போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்கவும் முடியல. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி மனசு எல்லாமே ஒரு மாதிரி பாரமாக இருந்தது. சரின்ட்டு நான் ரூமுக்கு போயிட்டேன். ரூமுக்கு போனதுக்கப்புறம் நான் தூங்கவும் இல்லை. கொஞ்ச நேரம் வந்து அக்கா மெசேஜ் போட்டு இந்த வாட்ஸ்அப்பில் அதுக்கு ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 12:25 அப்படிங்கும் போது ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது, எமர்ஜென்சி சீக்கிரம் வாங்க அப்படின்னு. கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணவே மறுபடியும் ஒரு கால், சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு. நான் வந்து சிஸ்டர் இருந்தாங்க, அவங்கள கூப்பிட்டு ஆட்டோ பிடிச்சி போகும்போது மணி வந்து 12:45 பக்கம் ஆயிடுச்சு. நான் ஐசியூக்குள்ளே போகிறேன். அதாவது அவர் ரூமுக்கு முன்னாடி ஒரு டேர்னிங் இருக்கும். அந்த டேர்னிங் கிட்ட போகும்போதே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு உள்ளே போகிறதுக்கான தைரியமெல்லாம் சுத்தமாக இல்லை. எட்டி பார்க்கும்போது மானிட்டரை ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ ஏதோ சம்திங் தப்பாக நடந்துருச்சு அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் சிஸ்டர்கிட்ட சொன்னேன், நீ மட்டும் போய் பாரு விஷ்ணு, என்னால் முடியல அப்படின்ட்டு. நான் அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் சிஸ்டர் போயிட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வந்தாங்க. பார்த்துட்டு உடனே அபிகா, சாரி அபிகான்னா, அவ்வளோதான் முடிஞ்சுது. அவர் வந்து ஒரு 12:30 மணி அப்படிங்கும் போதே உயிரை விட்டுட்டார். அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாள் அவங்க டைம் கொடுத்ததில் அவங்க எப்பவும் சொல்கிற மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட்டு இல்லை, அவ்வளோதான். அவங்க எல்லோரும் என்னை உள்ளே போய் பாருன்னாங்க. நான் பார்க்குறக்கான தைரியம் இல்லை. என்ன பண்ணணுமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் வெளியவே உட்காந்தாச்சு. எப்போ அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோமோ அன்னைக்கு தான் நான் அவரை பார்த்தது. அங்கே என்னென்ன நடந்ததுன்ட்டு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்தது. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி. பட் கடைசி வரைக்கும் அவர் கையில் வச்சுட்டு இருந்தது 2 விஷயம். ஒன்று வந்து எங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ, சின்னதாக ஒரு ஃபோட்டோவை வந்து ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு பின் பண்ணி வச்சுருந்தாரு. அப்புறம் அவரோட பாஸ் ஃபோட்டோ. இது 2 தான் அவர் கூட இருந்தது. எப்போ வந்து சேச்சுரேஷன் லோ ஆனாலும் அதை இறுக்கி பிடிச்சிக்குவார். இந்த குழந்தைகளுக்காகவும் இந்த ஃபேமிலிக்காகவும் வெளியே வரணும் அப்படின்னு நினச்சி இழுத்து பிடிச்சிட்டே இருப்பார். எப்போவுமே அவர் கையில் இருந்துகிட்டே இருக்காது. நர்ஸ் எங்காச்சும் மாற்றி வச்சா கூட அதை தூக்கி பக்கத்தில் வைங்க, எனக்கு வேணும், பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு ரகலை பண்ணி வாங்கி அந்த ஃபோட்டோவை பக்கத்துலேயே வச்சுக்குவார். என்னென்னா அவர் வந்து முழுசாக என்னை நம்பிட்டார். அந்த ஒன்று தான் எனக்கு வந்து ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ஏன்னா அம்மா வந்து கடைசியாக மணிப்பால் ஹாஸ்பிட்டலில் அவரை பார்க்கும்போது, கவலைப்படாதீங்க மாப்பிள்ளை, எல்லாம் நல்லாயி வந்துடும் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, அபி இருக்காங்க அத்தம்மா, அபி இருக்கும்போது எனக்கு என்ன பயம், அபி என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடும், அதெல்லாம் ஒன்றும் பயந்துக்காதீங்க, அபி எங்கூட தானே இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் சொன்னார். இங்கேயுமே அப்படிதான், நீ இருக்கிறல்ல அபி, நீ என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுவேன், இந்த ஒரு வார்த்தையை சொல்லிகிட்டே இருந்தார். எவ்வளோ ஆசை கனவுகளோட அவர் இந்த உலகத்தை விட்டு போயிருப்பாரு அப்படின்ட்டு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. பட் 17 வருஷம் அப்படிங்கிறது என்னை வந்து அவர் ஒரு குழந்தையாட்ட பார்த்துக்கிட்டாரு. ஹரிஷ்மிதா மித்ரன் எப்படியோ அப்படிதான் நானும். பாப்பா கிட்ட அடிக்கடி சொல்லுவார், அம்மா தாண்டா எனக்கு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லாருமே. அம்மாவை வந்து எந்த நேரத்துலையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசவோ பண்ணவோ கூடாது, அவள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்ட்டு அடிக்கடி சொல்லுவாராம். இந்த 17 வருஷம் எனக்கு வந்து அவர் கிடைச்சது அப்படிங்கிறது ஒரு பண்டில் ஆஃப் ஜாய், ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டி.
ஒரு இடத்துல கூட நெகட்டிவாக என்னை யோசிக்கவே விட மாட்டார். நான் ஏதாச்சும் யோசிச்சா கூட அதில் ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவிட்டி இருந்துச்சுன்னா அதை சொல்லி தான் வந்து என் மனசை தேத்துவார். அந்த மாதிரி எனக்கு வந்து கிடைச்ச ஒரு பொக்கிஷம் என் கையை விட்டு போயிருச்சு. காசு பணம் அப்படிங்கிறது வேற. ஒரு லைஃப்பில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த மாதிரி தான் வாழணும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் நிறையா இடத்துல உதாரணமாக இருந்திருக்கோம் அப்படின்னு தான் சொல்லலாம். இது வந்து வெளியே நான் சொல்ல வரல, பட் நானே என்னை பார்த்து பொறாமப்பட்ட நாட்கள் எல்லாம் உண்டு. ஒரே வீட்டில் தான் இருப்போம். காலையில் எழுந்திரிச்சா எனக்கு குட் மார்னிங் டியர்னு ஒரு மெசேஜ் போடாமல் எனக்கு அவருக்கு டே வந்து ஸ்டார்ட் ஆகாது. நானும் அதே மாதிரி குட் மார்னிங்ப்பான்னு ஒரு மெசேஜ் காலையில் போடுவேன். காலையில் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி வைப்பேன். அந்த ஸ்டோரியில் ஒரு பூ வைப்பேன். அந்த பூ எல்லாமே அவர் எனக்கு காலையில் குட் மார்னிங் டியர்னு போடும்போது அந்த ஃபோட்டோ போட்டு தான் போடுவார். எந்த ஒரு நர்சரிக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலுமே அங்கே எந்த செடியில் பூ பூத்திருந்தாலும் அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்குவார். எதுக்குன்னா எனக்கு காலையில் குட் மார்னிங் மெசேஜ் போடுறதுக்காக. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவர் அப்படியே ரத்தத்தோட கலந்துக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். எந்த இடத்துலையுமே வந்து நான் அவரை மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அப்படியே உயிரோட உயிராக கலந்துட்டார். ஸோ வியாழக்கிழமை நைட்டு வந்து எதுவுமே பண்ண முடியல. அதனால் அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் இந்த பில்லிங் இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 11:30 அப்படிங்கும்போது அவரை ஆம்புலன்ஸில் கொண்டு வந்துட்டாங்க ஊருக்கு. நாங்கள் ஒரு 5 o'clock சென்னையிலேருந்து ஃப்ளைட்டு ஏறி ஒரு 8:30 அப்படிங்கும்போது செட்டிபுதூருக்கு ரீச் ஆகிட்டோம், எங்கள் மதுரைங்களா இடத்துக்கு. அங்கே வந்து ஒரு 1/2 to 1 hour அவரை அங்கே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே கோட்டூர் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஏன்னா அவர் கட்டின வீடு ஆசை ஆசையாக அவரோட ஃபைனல் இது இங்கே தான் நடக்கணும் அப்படிங்கிறக்காக நான் அத்தை மாமாட்ட கேட்டுக்கிட்டேன். அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அதனால் எல்லா சடங்குகளும் வந்து இங்கே தான் பண்ணணும். அண்ட் கடைசியாக நான் கேட்டுக்கிட்டது என்னென்னா, தோப்பில் வந்து அவரோட சமாதி இருக்கட்டும் அப்படின்ட்டு, இங்கே அடக்கம் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் பெரியவங்கெல்லாம் அது வேண்டாம், ஃப்யூச்சரில் அது சரிப்பட்டு வராது, அதுக்கான பூஜைகள்லாம் பண்ணணும், ஸோ அது ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா மின்மயானத்திலே வந்து அவரோட கடைசி இது முடிச்சிட்டோம். பட் பண்ணது வந்து மித்ரன், நான், ஹரிஷ்மிதா 3 பேர் தான் சேர்ந்து அவருக்கான சடங்குகள் எல்லாமே பண்ணணும். யூஸ்வலாக ஒய்ஃப் வந்து அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. எத்தனை பேர் இதை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னுலாம் எனக்கு தெரியாது. பட் பேசுகிறவங்க பேசிட்டு போட்டு, இது என்னோட உயிர். என்னை விட்டு போகும்போது எத்தனையோ விஷயங்கள் மனசில் நினச்சிருப்பாரு. அவருக்கு கடைசி வரைக்கும் அபி அப்படிங்கிற ஒரு பேர் மட்டுமே, ஒரு ஜீவன் மட்டுமே மனசில் இருந்தது. அதனால் அவரோட குழந்தையா இருந்து நானும் அவருக்கான சடங்குகள் கடைசியாக பண்ணிட்டேன். அஸ்தி வந்து இங்கே பவானியில் கரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கு ராமேஸ்வரம் போகணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை இருந்துகிட்டே இருந்தது. 4 பேர் போயிட்டு வரலாம் அபி அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். அதனால் நான் சொல்லிட்டேன், ராமேஸ்வரத்துலேயே அவரோட அஸ்தி வந்து கரைச்சிடலாம் அப்படின்ட்டு தனுஷ்கோடியில் போய் அஸ்தி வந்து கரைச்சிட்டு வந்துட்டோம். பாப்பா வந்து ஓகே, அவள் வந்து அவளை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டவுன் ஆகக்கூடாது. அதனால் கூடவே இருக்கா, சாப்பிட வைக்கிறது, எங்கே போனாலும் பின்னாடியே வர்றது, இந்த மாதிரி. பட் மித்துவுக்கு வந்து என்னால் பதிலே சொல்ல முடியல. அவனுக்கு அவங்க அப்பா வந்துடுவாருன்ட்டு எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கான். திடீர்னு காலையில் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணும்பா, நாம் அங்கே போகலாம்பா, எனக்கு இங்கே போர் அடிக்குது, நம்ம வீட்டுக்கே போகலாங்கிறது. இந்த மாதிரி அவனை ஹேண்டில் பண்ணுறது தான் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது. பட் கொஞ்ச நாளில் அவனுக்கு வந்து அதை புரிய வைக்கணும். ஒரு ஃபால்ஸ் ஹோப் வந்து கொடுக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப டஃப்பான ஜேர்னி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் கூடவே இருப்பார், என் கூட வழி நடத்துவார் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நிறையா இடங்களில் நான் சொன்ன மாதிரி க்ளூஸ் வச்சுட்டு தான் போயிருக்காரு. அண்ட் ஓரளவுக்கு இந்த மாதிரி லைஃப்பை கொண்டு போகணும் அப்படின்ட்டு நாங்கள் ஆல்ரெடி பேசியும் இருக்கோம். அதே மாதிரி தான் லைஃப் வந்து கொண்டு போக போகிறேன். எங்கிட்ட மட்டும் இல்லை, அவரோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும்
ரிலேட்டிவ்ஸ் கிட்டேயும் சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கோரிலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுலேயே நமக்கு ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த மெமரிஸ்குள்ளே போகாமல் ஓரளவுக்கு நான் நின்ன இடத்துலையே அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ணால் மட்டுமே எனக்கு வந்து லைஃப்பை ஓரளவுக்கு லீட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு முடியும். அதனால பின்னாடி எதுவுமே நான் யோசிக்கிறது இல்லை. அவர் வந்து ஃபாரினில் இருக்கார். நாம் கொஞ்ச நாளைக்கு இந்த குழந்தைகளை மேனேஜ் பண்ணுறது, லைஃப்பை மேனேஜ் பண்ணுறது நம்ம பொறுப்பில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து லைஃப்பை கொண்டு போகிறேன். அவ்வளோதான். அவர் போனதுக்கப்புறம் ஒரு 7 நாள்லேயே இதுதான் உலகமா, இவ்வளோதான் ரிலேஷன்ஸா அப்படின்னு கற்றுக்கிட்டதெல்லாம் எக்கச்சக்கம். பட் எல்லாத்து முன்னாடி நாம் வாழ்ந்து காட்டணும் அப்படின்ட்டு ஒரு வைராகியம் இருக்கு இல்லையா, அது வந்துருச்சு. ஸோ எந்த அளவுக்கு குழந்தைகளை வந்து நல்லபடியாக கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு நான் கொண்டு வருவேன். எந்த இடத்துலையுமே அவங்களோட லைஃப் ஸ்டைலில் ஒரு டவுனும் ஆகாது. அவர் இருந்து பார்த்துக்கிறத விட நான் வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்ட்டு எனக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு, எனக்கு ஒரு ஹோப் வந்திருக்குன்னு சொல்லுவேன். ஸ்ரீஹரி இன்னுமே இருக்கார். ஒரு 20 வருஷம் இந்த குழந்தைகளை செட்டில் பண்ணிட்டேன் அப்படின்னா சீக்கிரமாக அவரை போய் நான் சேர்ந்துருவேன். கண்டிப்பாக எனக்காக வெயிட் பண்ணுவார். நான் போகும்போது என்கிட்ட சொல்லுவார், நீ சாதிச்சிட்ட அபி அப்படின்ட்டு. அந்த ஒரு வார்த்தைக்காக வெயிட் பண்ணியே எல்லா வேலைகளும் செஞ்சு முடிப்பேன்.